ஏஎல்பினா என்ன அப்படின்னா அச்சய இலக்கணம் வயதோட இலக்கணம். அச்சய ராசிங்கிறது நம்ம சந்திரனுடைய நகர்வுகள். இப்போ மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உதாரணம் சந்திரதசை நடந்திருக்கும். ரோஹிணி நட்சத்திரம் தான் உங்களை இயக்கும். ரோஹிணி நட்சத்திரம் போகும்போது பார்த்தீங்கன்னா மாமனோட சண்டை போட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பார். அப்போ என்ன நீங்கள் என்ன ப்ராக்டிக்கலோ அதை பயன்படுத்தி பாருங்கள். ரோஹிணி நட்சத்திரம் போகணும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரதசை நடக்கும்போது மாமன் சம்மந்தப்பட்டது உறவுகள் சம்மந்தப்பட்டது போராட்டம்னா போராட்டம் தான். இது நீங்கள் எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் இதுதான் அமைப்பு. சார் மூல நட்சத்திரம் பொண்ணு பார்த்து நிறைய பேர் நல்லாவே இல்லை சார் அப்படின்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உதாரணத்திற்கு அவங்க விருச்சிக ராசியில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு கடைசி விருச்சிக ராசி அனுசரித்த கடைசியில் பிறந்திருப்பாங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம் முடிஞ்சு மூல நட்சத்திரம் வரும்போது தான் கல்யாணம் நடந்திருக்கும். அந்த திருமண உறவுகள் அந்த காலகட்டத்தில் நல்லா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்காது. அதுதான் அந்த காலகட்டம் போராட்டமாக இருக்கும், போராட்டமாக தான் இருக்கும். நட்சத்திரங்கள் நகரும் தன்மைக்கு நட்சத்திரங்கள் நம்மளோட உடல் இயக்கங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நட்சத்திர புள்ளிகள் நகரும்போது நம்ம வளர்ச்சி பெறும்போது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள். அதை விட்டு சுக்கிரதசை கொடுக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் குருதசை செய்யும். இந்த சுக்கிரதசையும் குருதசையும் எத்தனையோ பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடும். அதே சனிதசை ஓஹோன்னு ஆக்கி விட்டு போடும். அதை விட்டு இந்த தசாபுத்திகள் ஏஎல்பி லக்னத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு தான் இந்த அமைப்பை நீங்கள் அமைக்கணும். அதை விட்டு இதுங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏஎல்பியில் அச்சய இலக்கண பദ്ധதியில் தசாபுத்திகளோட அமைப்புகளை பயன்படுத்தப்படும். கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவில் நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.